வெல்கம் டு இரேகா நீட் ஃபிசிக்ஸ். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் ரூதர்ஃபோர்ட் ஆல்ஃபா பார்ட்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் பேக்ரவுண்ட் தியரி எல்லாத்தையும் ஃப்ரூட்லேருந்து எடுக்கிற ஒரு ஜூஸ் மாதிரி கிறிஸ்பாக அதோட எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் நோட்ஸாக கொடுக்க போகிறோம். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த ஒரு பாயிண்ட்டையும் ஒரு ஒன் வேர்ட் கொஸ்டினையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரூதர்ஃபோர்ட்ஸ் ஆல்ஃபா பார்ட்டிக்கல் ஸ்கேட்ரிங் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்ன தியரிஸ் இருந்தது, அதோட ஃபெயிலியர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்தலாம். இதுக்கு முன்னாடி இருந்த தியரிஸ்ன்னு பார்த்தோம்னா டால்டன்ஸ் தியரி. அதோட ஃபெயிலியர் என்ன அப்படின்னா, டால்டன் தியரியை வச்சு we couldn't explain atomic structure. அதுக்கப்புறம் இருந்த தியரி தாம்சன்ஸ் தியரி. தாம்சன்ஸ் தியரி அதோட ஃபெயிலியர் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, தாம்சன் தியரி டசன்ட் எக்ஸ்பிளைன் ஆல்ஃபா பார்ட்டிகிள் ஸ்கேட்ரிங் அண்ட் ஆல்சோ ஸ்பெக்ட்ரம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண ஹெல்ப் பண்ணவே இல்லை. அது போக அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எலக்ட்ரான்ஸ் ஆர் எம்பர்டர்டு செரி ஆன் த கேக் அப்படிங்கிற மாதிரி எம்பர்டர்டு ஆன் பாசிட்டிவ்லி ஸ்பியர் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ரெண்டுமே ட்ரூ கிடையாது. ஸோ இதனால் நமக்கு 1911 ரூதர்ஃபோர்ட் தியரி வந்துச்சு. இந்த ரூதர்ஃபோர்ட் தியரியில் அவங்க எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு சோர்ஸாக எதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, பொலோனியம் எடுத்துக்கிட்டாங்க. இதுதான் சோர்ஸ் மெட்டீரியல். இந்த பொலோனியம் எதை பண்ணுச்சோ ரிசல்ட்டாக அதையே இது பிஸ்மித்தும் கொடுக்க முடியும். ரெண்டுமே ஆல்ஃபா பார்ட்டிக்கிளை எமிட் பண்ண முடியும். ஆல்ஃபா பார்ட்டிக்கிள்ங்கிறது நத்திங் பட் ஹீலியம் நியூக்ளியஸ். இந்த ஆல்ஃபா பார்ட்டிக்கிளுக்கு எனர்ஜி எவ்வளோ வச்சு அவங்க பம்பார்ட் பண்ணணும், ஹிட் பண்ணணும் அப்படின்னா அப்ராக்சிமேட்லி 5.5 மெகா எலக்ட்ரான் வோல்ட், 10⁶ எலக்ட்ரான் வோல்ட்டில் அதை அவங்க பம்பார்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த சோர்ஸை அவங்க லெட் பிளாக்கில் ப்ளேஸ் பண்ணி தின் ஹோல் மூலமாக தான் பம்பார்ட் பண்ணுவாங்க. அதாவது வெரி நேரோ பீமாக தான் அவங்க டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டார்கெட்டாக எதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, தின் கோல்டு ஃபாயில் அதைத்தான் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதோட திக்னஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, ஸ்மால் டி திக்னஸை சொல்லுது. இது அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 2.1 × 10⁻⁻7 மீட்டர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன். இதை எப்படி மைக்ரோஸ்கோப்பில் ரெக்கார்ட் பண்ணும்போது ஸ்க்ரீனாக எதை யூஸ் பண்ணாங்கன்னா, ஜிங்க் சல்ஃபைட் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணாங்க. அதை ரொட்டேட் பண்ண முடியும். என்ன ஆங்கிள் 0 to 180 டிகிரி வரையும் ரொட்டேட்டபிள் ஸ்க்ரீனை யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, இந்த எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்பில் அவங்க எதெல்லாம் அப்சர்வ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்துடலாம். அப்சர்வேஷன்ஸ் பொறுத்தளவில் மோஸ்ட் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிக்கிள் டிஃப்ளெக்ட் ஆகாமல் ஸ்ட்ரெயிட்டாக பாஸ் ஆச்சு. தட் இஸ் அன்டீவியேட்டட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ் டிஃப்ளெக்ட் ஆச்சு, டிஃப்ளெக்டட் through small angles. Next, 0.14% of alpha particle deflected more than 1 degree. Then 1/8000 இந்த நம்பர்ஸில், இந்த ஃப்ராக்ஷனில் உள்ள ஆல்ஃபா பார்ட்டிக்கிள், சில புக்கில் 1/1000 இருக்குது. ஆல்ஃபா பார்ட்டிக்கிள் ஷோட டிஃப்ளெக்ஷன் அட் லார்ஜ் ஆங்கிள்ஸ். ஃபிஃப்த்தா, வெரி ஃபியூ ஆல்ஃபா பார்ட்டிக்கிள் டிஃப்ளெக்டட் greater than 90 degree and extremely few alpha particle deflected almost 180 degree, that is turned back. இதுதான்
அவங்க பார்த்த அப்சர்வேஷன்ஸ். இந்த அப்சர்வேஷன்ஸ்லேருந்து அவங்க என்னென்ன தியரி நமக்கு சொல்கிறாங்க, என்னென்ன இன்ஃபர் பண்ணுறாங்க, ரிசல்ட்டாக சொல்கிறாங்க அப்படிங்கிறத லிஸ்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, பாசிட்டிவ் சார்ஜும் டோட்டல் ஆட்டமோட மாஸும், என்டையர் மாஸ் கான்சன்ட்ரேட்டட் அட் சென்டர் ஆஃப் த ஆட்டம், தட் இஸ் கால்ட், நமக்கு எல்லாம் தெரிஞ்ச நியூக்ளியஸ். இவங்க தான் ஃபஸ்ட்டு சொன்னாங்க ரூதர்ஃபோர்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில். தென் எலக்ட்ரான்ஸ் ஆர் வெரி லைட்னு சொன்னாங்க. அதனால தான் அது ஆல்ஃபா பார்ட்டிக்கிளை அஃபெக்ட் பண்ணவே இல்லை. நாட் அஃபெக்ட்னு போட்டுக்கிறேன், அஃபெக்ட் பண்ணவே இல்லை அதோட பாத்தை. மோஸ்ட்லி ஆட்டம் இஸ் ஆஃப் எம்டி ஸ்பேஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நிறையா லைன்ஸ் வந்து அன்டிவியேட்டடாக போகுது. நெக்ஸ்ட்டு, எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் அரவுண்ட் த நியூக்ளியஸ் சொன்னாங்க. இது எதை மாதிரி இருக்குது அப்படின்னா, இட் ரிசம்பிள்ஸ், இது முக்கியமான வேர்டு, ரிசம்பிள்ஸ் சோலார் சிஸ்டம் அப்படின்னு ரூதர்ஃபோர்ட் சொன்னார். தென் நமக்கெல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஹோல் ஆட்டம் இஸ் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படின்னும் இன்ஃபர் பண்ணார். இது போக ரொம்ப முக்கியமானது, நியூக்ளியர் சைஸையும் அட்டாமிக் சைஸையும் சொன்னது. அட்டாமிக் சைஸ் இஸ் ஆல்மோஸ்ட் 10⁻⁻10 மீட்டர்னு சொன்னார். தென் நியூக்ளியர் சைஸ் ஆல்மோஸ்ட் 10⁻⁻15 மீட்டர் டு 10⁻⁻14 மீட்டர்னு சொன்னார். ஸோ இதை வச்சே தெரியுது ஆட்டம் இஸ் அபவுட், அட்டாமிக் சைஸ்ன்னு போடுறேன், அட்டாமிக் சைஸ் இஸ் கிரேட்டர் தேன் 10⁻4 to 10⁻5 டைம்ஸ் ஆஸ் தட் ஆஃப் நியூக்ளியர் சைஸு. இதை வச்சு ஆட்டம் இஸ் மோஸ்ட்லி ஆஃப் எம்டி ஸ்பேஸ் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியுது. ஓகே, தென் இதுக்கப்புறம் நமக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் டு சால்வ் ப்ராப்ளம்ஸ். இதுவும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட ரிசல்ட்லேருந்து வந்தது தான். அதில் ஃபஸ்ட்டு இம்பேக்ட் பேராமீட்டர் பி. இம்பேக்ட் பேராமீட்டர்னால் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ இது ஒரு ஆட்டம், இங்கே ஒரு நியூக்ளியஸ் இருக்குது. நம்ம வந்து ஆல்ஃபா பார்ட்டிக்கிளை பம்பார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன மாதிரிலாம் லைன்ஸ் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப தூரமாக போகக்கூடிய லைன்ஸ் வந்து அன்டீவியேட்டடாக போயிடும், ஸ்ட்ரைட்டாக போயிடும். அதை விட கொஞ்சம் கிட்ட போகிற லைன்ஸ் வந்து ஸ்மால் ஆங்கிள்ஸில் டீவியேட் ஆகும். இன்னும் கொஞ்சம் கிட்ட போகிற லைன்ஸ் வந்து இன்னும் ரொம்ப டீவியேட் ஆயிரும். தென் ஸ்ட்ரெயிட்டாக போகக்கூடியது, எக்ஸாக்ட் ஸ்ட்ரெயிட்டாக போகிறது வந்து எந்த பாத்தில் போச்சோ அதே பாத்தில் ரிட்டன் ஆகும். இது எல்லாமே நமக்கு ஏற்கனவே சொன்னது இன்ஃபரன்ஸில். ஸோ இந்த மாதிரி லைன்ஸ் நிறைய இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இனிஷியல் வெலாசிட்டி வெக்டார். இந்த லைன் இருக்குது இல்லையா, ஸோ இந்த லைன் இருக்குது. இந்த லைனில் வந்து இந்த டைரெக்ஷனில் ட்ராவல் ஆகுது, டுவர்ட்ஸ் த நியூக்ளியஸ் இந்த டைரெக்ஷனில் ட்ராவல் ஆகுது அப்படின்னா இதோட லைன் பார்த்துக்கோங்க. இதுதான் வெலாசிட்டி வெக்டார். ஏ வெக்டார்னு மென்ஷன் பண்ணுவோம். சில புக்கில் ஏ வெக்டார் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சில புக்கில் இல்லை. இது ஏ வெக்டாராக இருந்து நியூக்ளியஸ், சென்டர் நியூக்ளியஸ்க்கு ஒரு லைன் வரைகிறோம் அப்படின்னா இந்த ரெண்டுக்கும் உள்ள பெர்பெண்டிகுலர் கேப்பு தான், பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் இம்பேக்ட் பேராமீட்டர் பி. சரி, நான் இந்த லைனுக்கு எப்படி பார்க்குறது அப்படின்னா, இதோட லைனுக்கும் நியூக்ளியஸ் சென்டருக்கும் நம்ம ஒரு கேப் பார்த்தோம்னா இங்கே இதுதான் பி.
இந்த ரெட் கலர் லைனுக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னா ரெட் கலர் லைனுக்கும் சென்டர் ஆஃப் நியூக்ளியஸ்க்கும் உள்ளது பி. ஸோ பி வந்து டிஃப்ரெண்ட் பிஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் வெலாசிட்டி வெக்டார்ஸ். அப்போ இதில் நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா பி அதிகமாக இருக்கும் போது அன்டீவியேட்டடாக போகுது, பி ரொம்ப கம்மியாக இருக்கும் போது ரிட்டன் பேக் ஆகுது. விச் மீன்ஸ் இதிலேருந்து நான் என்ன சொல்ல முடியும், பி வேல்யூ இன்க்ரீஸாக இருந்துச்சு அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் டிஃப்ளெக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது, அன்டீவியேட்டடாக இருக்குது. இல்லை பி வேல்யூ ரொம்ப லோயர் ஆகிக்கிட்டே போகும்போது தீட்டா வேல்யூ எப்படி இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. கரெக்டாக இங்கே தீட்டா வந்து 180 டிகிரி இருக்குது, இங்கே வந்து அன்டீவியேட்டடாக இருக்குது இந்த ரேக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் பி வேல்யூ இந்த ரேயில் கம்மியாகும் போது என்ன ஆகுது, ஆங்கிள் கூடுது. ஸோ இந்த ரேயில் வந்து 180 டிகிரி இன்னும் ஆங்கிள் வந்து மேக்ஸிமம் ஆயிடுச்சு. அப்போ இதில் வந்து நான் ஸ்பெஷல் கேசஸ் என்ன சொல்ல முடியும் அப்படின்னா பி வந்து ஸ்பெஷல் கேஸாக சொல்கிறேன். பி ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் ஹெட் ஆன் கொலிஷன்ஸ் இல்லையா, இதுதான் பி ஜீரோ. பி ஜீரோங்கிறது இந்த லைன் ஹெட் ஆன் கொலிஷனாக இருக்குது அப்படின்னா தீட்டா வந்து மேக்ஸிமம் தட் இஸ் ஆல்மோஸ்ட் 180 டிகிரி. இது ஒரு ஸ்பெஷல் கேஸ். அப்போ இதுக்கு அப்படியே உல்ட்டா வைஸ் வெர்ஸாக நம்ம பார்க்கலாம். பி வந்து லார்ஜாக இருக்குது, அது எந்த கேஸு, பி வந்து லார்ஜாக இருக்குது, இந்த மாதிரி அன்டிவியேட்டட் கேஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா நமக்கு தீட்டா என்னவாக இருக்கும், தீட்டா டென்ஸ் டு 0 டிகிரி ஆல்மோஸ்ட் ஆர் டென்ஸ் டுன்னு போட்டுக்கலாம், 0 டிகிரியாக இருக்கும். ஓகே, இதுக்கு இன்டர்மீடியட் நம்ம பி கால்குலேட் பண்ணணும்னா அதுக்கு நமக்கு ஃபார்முலா கொடுத்துருக்குறாங்க. பி ஈக்குவல் டு 1/4πε0 2ze² by mv0 ஸ்கொயர் காட் θ/2. சில புக்கில் இந்த 2 கீழே வச்சு பி ஈக்குவல் டு 1/4πε0 z2 மாதிரி போட்டேன் ze² by half mv² அப்படின்னு எழுதலாம், cot θ/2. ஸோ இந்த half mv² அகைன் எதுக்கு ஈக்குவல், கைனட்டிக் எனர்ஜி ε0 ze². ப்ராப்ளமில் கைனட்டிக் எனர்ஜி டைரெக்டாக கொடுத்தாங்க அப்படின்னா கைனட்டிக் எனர்ஜியாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், cot θ/2. ஓகே, இதுக்கு அடுத்து இன்னொரு முக்கியமான ஃபார்முலா distance of closest approach. R0க்கான ஃபார்முலா. இப்போ இது எப்படி ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி நியூக்ளியஸ் இருக்குது, ஆட்டமில் ஒரு நியூக்ளியஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ இதோட கண்டிஷனே ஒன்லி ஃபார் ஹெட் ஆன் கொலிஷன்ஸ் தான். ஹெட் ஆன் கொலிஷனில் மட்டும்தான் நம்ம க்ளோசஸ்ட் அப்ரோச் எடுக்க முடியும். ஸோ ஹெட் ஆன் கொலிஷன் ஒரு ரே வந்து இப்படி ஆல்ஃபா பார்ட்டிக்கிள் ட்ராவல் பண்ணுதுன்னா இது எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் போக முடியும், போய் கண்டிப்பாக நியூக்ளியஸை ஹிட் பண்ண முடியாது. அப்படி நியூக்ளியஸை ஹிட் பண்ணிச்சுன்னா இது போகக்கூடிய டைரெக்ஷன்லேயே ரிட்டர்ன் வர முடியாது இல்லையா. அதாவது பெனட்ரேட் ஆகி போக முடியலங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். டிஃப்ளெக்டட் டு 180 டிகிரிங்கிற கேஸு. அப்போ ஒரு டு த மேக்ஸிமம் எக்ஸ்டென்ட் அது உள்ளே போகும். அப்படி அது உள்ளே போச்சு அப்படின்னா எவ்வளோ தூரம் உள்ளே போகுதோ அதுக்கு ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க, சென்டர் ஆஃப் நியூக்ளியஸ்க்கு ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. இந்த ரெண்டுக்குள்ள கேப் இருக்குது இல்லையா, இதைத்தான் நம்ம R0 டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச்னு சொல்கிறோம். விச் மீன்ஸ் நம்ம ஒரு ரே வந்து எக்ஸாக்ட் நியூக்ளியஸோட சென்டருக்கு வந்து பம்பார்ட் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது அந்த ரே வந்து ஒரு மேக்ஸிமம் க்ளோஸ் டு நியூக்ளியஸ் போகுது. அப்படி போச்சுன்னா அது மேக்ஸிமம் எந்த தூரம் வரையும் போச்சோ அந்த பிளேஸ்க்கும் நியூக்ளியஸோட சென்டருக்கும் உள்ள பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச் மெஷர்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் R0. ஓகே, இதிலிருந்து நம்ம முக்கியமான ஒரு இன்ஃபரன்ஸ் சொல்லணும், ரிசல்ட் சொல்லணும். அதாவது நியூக்ளியஸோட ரேடியஸும் இந்த நியூக்ளியஸோட ரேடியஸும் இந்த R0ம் ஈக்குவலாக அப்படின்னா இல்லை, நியூக்ளியஸோட ரேடியஸ்ங்கிறது வேறு, இட் இஸ் ஸ்மாலர். இந்த R0ங்கிறது நியூக்ளியஸ்க்கு வெளியே ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரையும் அந்த ஆல்ஃபா ரே தட் இஸ் ஹீலியம் ரே வந்து வருது.
அது எந்த அளவு வருது அப்படிங்கிறத நம்ம R0ல் மெஷர் பண்ணுறோம். அப்போ நீங்களே இப்போ இமேஜின் பண்ணி பாருங்கள், எப்பயுமே அந்த நியூக்ளியர் ரேடியஸ், ஆக்சுவல் நியூக்ளியர் ரேடியஸ் ஆஃப் நியூக்ளியஸ் வில் பி லெஸ்ஸர் தென் R0. R0 விட எப்பயுமே R0ங்கிறது கிரேட்டர் வேல்யூ. இது ரொம்ப சின்னதாக இருக்கும், நியூக்ளியஸே இவ்வளோ தான், இதோட ரேடியஸ் இதுக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் R0 மேபி கிரேட்டர் தென் திஸ், மேபி இல்லை மஸ்ட் பி R நியூக்ளியஸ் இஸ் ஆல்வேஸ் லெஸ்ஸர் தென் R0 ஆர் எல்ஸ். புரிகிற மாதிரி R0ங்கிற டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் R நியூக்ளியஸ். இது வந்து நியூக்ளியர் ரேடியஸை விட கண்டிப்பாக கூட தான் இருக்கும் R0ங்கிறது. தென் R0க்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா R0 ஈக்குவல் டு 1/4πε0 2ZE the whole square by of mv0 ஸ்கொயர். இல்லை நான் இதை கைனடிக் எனர்ஜி எழுதணும்னா 1/4πε0 2ZE the whole square by கைனடிக் எனர்ஜி. ஈகேங்கிறது கைனடிக் எனர்ஜி. அடுத்து இதே மாதிரி இம்பார்ட்டண்டான ஒரு ஃபார்முலா நியூமரிக்கல் சால்வ் பண்ண தேவையானது. அது n தீட்டாக்கான ஃபார்முலா, நம்பர் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிக்கிள் ஸ்கேட்ரிங் அட் அன் ஆங்கிள். இதுக்கான ரிலேஷன் n theta equal to 1/4πε0 the whole square 2EZE by 4 EKன்னு போட்டுக்கிறேன் கைனடிக் எனர்ஜியை ஹோல் ஸ்கொயர் n0. இந்த n0ங்கிறது வேறு, n தீட்டாங்கிறது வேறு. n0 அப்படிங்கிறது இன்சிடெண்ட் நம்பர்ஸு, எத்தனை பார்ட்டிக்கல் இன்சிடெண்ட் ஆகுதுங்கிறது. ஸ்மால் n t by sin பவர் 4 தீட்டா பை 4. இவ்வளோ பெரிய ஃபார்முலாவை எப்படி சார் நான் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, சிம்பிளாக அட்லீஸ்ட் இதையாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மட்டும்தான் நமக்கு நியூமரிக்கலில் யூஸ் ஆகும். n தீட்டா ப்ரொபோஷனல் டு z ஸ்கொயர். இங்கே z இருக்குது, இங்கே ஸ்கொயர் இருக்குது. ஸோ z ஸ்கொயர் பை sin பவர் 4 தீட்டா பை 4. இந்த ரிலேஷன் தெரிஞ்சால் கூட ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு போதும். இதில் 2 இது வந்து E வேல்யூ, ஜெட்டுங்கிறது நமக்கு ஒரு இப்போ ஆல்ஃபா பார்ட்டிக்கிள் கொடுக்குறாங்க, இல்லை கோல்டு கொடுக்குறாங்க நமக்கு டார்கெட்டில் அப்படின்னா கோல்டுக்கான நம்பர் நம்ம எழுதிக்குவோம். யுரேனியம் கொடுக்குறாங்கன்னா 92ன்னு போட்டுக்குவோம். அந்த மாதிரி இது E வேல்யூ, இது கைனடிக் எனர்ஜி. n0ங்கிறது இன்சிடென்ட் ஃப்ளக்ஸு, நம்பர் ஆஃப் லைன்ஸு பெர் மீட்டர் க்யூப்னு வரும். அண்டு இது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸு, டார்கெட் ஆட்டம்ஸு ஸ்மால் என்னங்கிறது. டீங்கிறது திக்னஸ் ஆஃப் ஃபாயில். தீட்டாங்கிறது ஆங்கிள், டிஃப்ளெக்டட் ஆங்கிள் தான் தீட்டாங்கிறது. ஓகே, இப்போ நம்ம இந்த ரூதர்ஃபோர்ட் மாடலோட சக்ஸஸ் என்னென்ன, ஃபெயிலியர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். சக்ஸஸ்ங்கிற பொறுத்ததில் இது ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன்ட் n theta நம்பர் ஆஃப் பார்ட்டிக்கிள் டிஃப்ளெக்டட் அட் அன் ஆங்கிள் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிச்சு, அதுக்கான ஃபார்முலாவும் கொடுத்துச்சு. தென் முக்கியமானது அப்படின்னா நியூக்ளியஸ் சைஸு அண்ட் அட்டாமிக் சைஸை ஃபஸ்ட்டு சொன்னது இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு தான். தென் லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து இவங்க மெத்தடு எதை சொல்லுது அப்படின்னா, எலக்ட்ரான் வந்து ஆசலரேட்டிங் எலக்ட்ரான்னு சொல்கிறாங்க. ஒரு ஆசலரேட்டிங் எலக்ட்ரான்னா இது வந்து நியூக்ளியஸ்னு வச்சுக்கலாம். இவங்க வந்து எலக்ட்ரான் வந்து ஆசலரேட்டிங் எலக்ட்ரான் சொல்கிறாங்க. ஆசலரேட்டிங் எலக்ட்ரான் இங்கே இருக்குது அப்படின்னா, எலக்ட்ரான் ஆசலரேட்டடாக இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக எனர்ஜி ரேடியேட் பண்ணும், ஹெச்மியூங்கிற எனர்ஜியை வந்து ரேடியேட் பண்ணும். ஸோ ஆசலரேட்டிங் எலக்ட்ரான் வந்து ஒரு நியூக்ளியஸை சுற்றி ரிவால்வ் ஆகிட்டே வருது, அப்படி எனர்ஜியை ரேடியேட் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த எலக்ட்ரான் வந்து எனர்ஜியை லூஸ் பண்ணிக்கிட்டே வரும். லூஸ் பண்ணிக்கிட்டே இருந்ததுன்னா இது ஒரு ஸ்பைரலாக அதோட பாத் அமையும். அப்போ எனர்ஜி குறைய 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 அந்த எலக்ட்ரான் மே ஃபால் இன்டு தி நியூக்ளியஸ். அப்படி நியூக்ளியஸ்குள்ளே போய் எலக்ட்ரான் விழுந்துருச்சு அப்படின்னா
அங்கே ஆட்டமே இருக்க முடியாது. ஸோ இது அட்டாமிக் ஸ்டெபிலிட்டியை எக்ஸ்பிளைன் பண்ணல. இந்த தியரி படி பார்த்தோம்னா ஒரு ஆட்டம் வந்து ஸ்டேபிளாக இருக்கவே முடியாது. எதனால் அப்படின்னா ஆர்பிட் வந்து ஸ்ரிங்ஸ். இவங்க தியரி படி ஆர்பிட் குறைஞ்சிக்கிட்டே போகணும், ரேடியேட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா. அப்போ எலக்ட்ரான் வந்து ஒரு நியூக்ளியஸ்குள்ளே விழுகிற மாதிரியான சுச்சுவேஷன் வரும். இது இட் இஸ் நாட் ட்ரூ ஆக்சுவலி. அதுக்கப்புறம் இவங்க சொன்னதில் வந்து அட்டாமிக் ஸ்பெக்ட்ரம் வந்து கண்டினியூஸாக இருக்குதுன்னு சொன்னாங்க. பட் ப்ராக்டிக்கலி இட் இஸ் ராங். என்ன கிடைக்கிது அப்படின்னா டிஸ்கிரிட் ஸ்பெக்ட்ரம் தான் ப்ராக்டிக்கலாக இருக்குது. டிஸ்கிரிட் ஸ்பெக்ட்ரம்ங்கிறது லைன் ஸ்பெக்ட்ரம்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு வந்து இந்த தியரியோட லிமிட்டேஷன்ஸ். ஓகே, இதில் எக்ஸாம் பாயிண்டில் நமக்கு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் நீங்கள் எதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், எதெல்லாம் கேட்க சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் ஷார்ட்டாக லிஸ்ட் பண்ணுறேன். அந்த 3 எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபார்முலாஸ் போக ஏன் கோல்டை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஒய் கோல்டு இஸ் யூஸ்ட் அப்படின்னா, கோல்டு இஸ் ஹைலி ஃப்ளெக்சிபிள், தட் இஸ் மல்லபிள். அதுக்கப்புறம் 180 டிகிரி ஸ்கேட்ரிங் வந்து நமக்கு பாசிட்டிவ் சார்ஜ் கான்சன்ட்ரேட்டட் அட் நியூக்ளியஸ்னு சொல்லுது, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் நியூக்ளியஸை சொல்லுது. நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச் ஆர் நாட்டுங்கிறது எப்பயுமே கிரேட்டர் தென் ஆர் நியூக்ளியஸ், தட் இஸ் ஆர் நாட் இஸ் நாட் ஈக்குவல் டு ஆர் நியூக்ளியஸுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ஒரு முக்கியமான ரிசல்ட்டு. அது போக எப்பெல்லாம் இம்பேக்ட் பேராமீட்டர் பி வேல்யூ ஸ்மாலாக இருக்கோ அப்போ ஆங்கிள் ஆஃப் டிஃப்ளெக்ஷன் ஹையாக இருக்கும். இது எல்லாமே நமக்கு ரொம்பவே யூஸ் ஆகக்கூடிய இன்ஃபரன்சஸ். தட்ஸ் ஆல் அபவுட் ரூதர்ஃபோர்ட்ஸ் ஆல்ஃபா பார்ட்டிக்கிள் எக்ஸ்பெரிமெண்ட்.